வெல்கம் ஆல்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி உபாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. எப்பொழுதும் இடைவிடாமல் ஒரு இது இல்லாமல் கை கொள்ள ஒன்றும் போட்டிருக்குது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த இந்த சிக்ஷைகளையும் அவர் சம்டைம்ஸ் தப்பு செய்யும்போது கர்த்தர் சிக்ஷிக்கிறார்னா சின்ன உதவுடுவோம். ஸோ சிக்ஷையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவர் ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவனுடைய தேசம் அனைத்துக்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எகிப்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் எகிப்திலேருந்து இஸ்ரேலை அழைத்து கொண்டு வந்தார். அந்த அழைத்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு சாதாரணமாக எகிப்தியர் அவர்களை விடலை, தொந்தரவு பண்ணாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதனால் கர்த்தர் அவருடைய நியாயம் விசாரித்தார். அப்போ எகிப்தியர் மகாபாதிகளால் தண்டனை தான் அடித்தார். கடைசியில் சிவந்த சமுத்திரத்தில் அவருடைய கழுத்து போட்டார். இது இஸ்ரவேல் ஜனத்துக்காக அவர் செய்தது. இதே மாதிரி காரியங்கள் தான் நமக்காகவும் அவர் செய்வார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்லுது, எப்போவுமே மறவாத, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் மறவாத. ஏனென்றால் நம்முடைய தேவனாய கர்த்தர் இப்படி பண்ணால் இப்படி கொடுப்பாருன்றது நல்லா தெரியும். அவருக்கு முன்னாடி ரிபல்னா எதிராளியமாக வேலை செய்தால் அவர் ஒத்துக்க மாட்டார். அவருடைய வசனங்கள் எப்படியாக இருந்தாலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவார். அதுதான் இந்த வசனங்களுக்கு சொல்லுது. அதான் 1வது வசனம் சொல்லுது, அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. ஒரு நாள் விடாமல் ஒரு நாளைக்கு கை கொள்வது, ஒரு நாளைக்கு கை கொள்ளாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. என்னாலும் கை கொள்ளாமல் எல்லா நாளும் கை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவே தேவஜனமே படித்து கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானவர்களாக நடக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.